வணக்கம் நேயர்களே, கார்டியோ லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் அண்ட் கார்ன் கட்லெட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சுவையானது அண்ட் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அது. அண்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை. So hi Jasmita, எப்படி இருக்கீங்க? Hi ma'am, நல்லா இருக்கேன். நீங்க very nice. So hi to viewers also. So நான் வந்து இப்போ Jasmita நம்ம இப்போ இந்த ஷோவோட பேர் வந்து கார்டியோ லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது வந்து பிரெட் அண்ட் கார்ன் கட்லெட்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2-3 ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்க போகிறோம். இதுலுமே வந்து டோஃபு ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இதில் வந்து ஸ்வீட் கார்ன் இன்க்ரீடியன்ஸ் நம்ம சொல்லிடலாம். கார்ன், பிரெட், சாட் மசாலா, ஃப்ரெஷ் க்ரீம், அரிசி மாவு, கொத்தமல்லி, டோஃபு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்வீட் கார்னை வந்து முதல்ல கொஞ்சம் நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, இப்படி ஒரு 4 slices ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து நிறைய குளூட்டன் அலர்ஜி நிறைய பேருக்கு வரனால நம்ம வந்து ஒயிட் பிரெட்டை கூட எடுத்துக்கலாம். ப்ரௌன் பிரெட் இஸ் குட், பட் நிறைய பேருக்கு இந்த ரொம்ப வீட் அலர்ஜி நிறைய இருக்கும். வீட் அலர்ஜின்னு ஹெவி அலர்ஜி இல்லாட்ட கூட ப்ளோட்டிங், வயிற்று ப்ளோட்டிங்கே வந்து பிகாஸ் ஆஃப் வீட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒயிட் பிரெட் எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு. 2 slice எடுத்தோன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது. ஸோ அதனால இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா ஊறதுக்கு வச்சிருக்கேன் நான். ஓகே, ஸோ இது ஒன்று இந்த போர்ஷன்ஸையும் இது வச்சுக்கலாம். ஸோ அது ஊறிட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த கார்னை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம. நமக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். சரியா, ஒரு ஆல்மோஸ்ட் நான் 3/4 கட்டோடி நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அதை ஸ்மாஷ் பண்ணா சரியா இருக்கும். ஸோ தட் அதை ரொம்ப முடிச்சுட்டு இல்லாம எப்பவுமே இந்த கிளீனிங் போது இந்த வெரி கேர்ஃபுல். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப மாடர்ன் ஸ்டைல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் குக்கிங்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதோட வந்து இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ல வந்து கார்னோட டோஃபு ஆட் பண்ணிக்கிறோம். இதோட பன்னீர் வேணும்னாலும் பன்னீர் எடுத்துக்கலாம். இப்போ டோஃபு வந்து விமன் ஹெல்த்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல வெரி வெரி நியூட்ரிட்டிவ் இன்க்ரீடியன்ட் இது. ஸோ டோஃபு ஒரு போர்ஷன். ஓகே, தென் அரிசி மாவு. ஆமா, கிறிஸ்பினஸ் கொஞ்சம் பைண்டிங்கும் வருது. பட் அஃப்கோர்ஸ் மேஜர் பைண்டிங் நம்மளுக்கு இதுல தான் வரப்போகுது. ஓகே, பிரெட்ல தான் வரப்போகுது. கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா ஃபுல்லா, சாட் மசாலா, இது எல்லாமே இந்த கிரீம் எல்லாம். இன்ஃபேக்ட் ஈவன் இன்னொரு டிப் கூட நான் நேரில் சொல்ல நினைக்கிறேன். தயிர் வடை பண்ணும்போது கொஞ்சமா இந்த தயிரோட சேர்ந்து லைட்டா ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணாக்க அது வந்து அவ்வளோ க்ரீமியா இருக்கும். பொதுவாகவே நம்ம ஹோட்டல்ஸுக்கு போனாலே வந்து என்ன சொல்லுவாங்க, தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன் அப்படின்னா கூட தயிர்ல கூட ஆட் கிரீம் அப்படின்றவாங்க. அது உண்மைதான் அது. பட் ஓகே, அது வந்து ஒன்றும் இது இல்லை. அதே மாதிரி இப்போ நாங்கள் அதை சொல்லும் போது எனக்கு இன்னொன்று வருது, சில இது குட் ஃபேட்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரைடு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றது வந்து அவுட் சைட் சாப்பிட்றது வந்து இட்ஸ் நாட் ஆல் தட் ஹெல்தி. பட் அதையே நம்ம வந்து வீட்டில் வந்து நல்லா கரெக்டாக பக்குவமாக
நம்ம பண்ணாக்க it will become better. இந்த பர்టిక్యులர் ஆயில்ல தட் இஸ் இந்த பிரீமியம் குக்கிங் ஆயிலான கார்டியா லைஃப் ஃபிட்ல வந்து there are all good fats இருக்கு. தட் இஸ் மூஃபா பூஃபா கண்டென்ட் வந்து நல்ல கரெக்டான இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து நல்ல கொழுப்பு சத்துகள் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப கரெக்டா வந்து நம்ம பார்த்தோம்னாக்க இப்ப எல்லா ஹெல்த் அட்வைசஸ்லயுமே அப்படிதான் சொல்றாங்க. அதாவது ஒரு மிக்சர் சாப்பிட்றதுக்காகலையும் வந்து இவ்வளோ நெய் சாப்பிடுங்க, இவ்வளோ பட்டர் சாப்பிடுங்க, அதுவே வந்து ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு உடம்புக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அது ட்ரூ தான் அது. ஸோ அதனால வந்து நம்ம இந்த மூஃபா அண்ட் பூஃபா கண்டென்ட் நல்ல காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய கார்டியா லைஃப் ஃபிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதோட இல்லாம இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கு. ஸோ இதை நல்லா புழிஞ்சிட்டேன் நான் இந்த பிரெட்டை. இதையும் இதோட நல்லா பிசைஞ்சிக்கணும். and then we'll add some salt also. Okay, சரியா? இப்போ இது வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸா போடணும். இப்போ வந்து சஷ்மிதா இஸ் நாட் ஹெல்பிங் மீ. இந்த குட்டி குட்டி பீசஸ் மாதிரி பண்றாங்க இதுல. ஸோ இப்போ சஷ்மிதா இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேன்லயே அதை வந்து கிரில் பண்ணி எடுத்துடுறோம் நம்ம. பிகாஸ் இது அகைன் எல்லாமே இது வந்து குக்ட் ஐட்டம்ஸ் தான் அது. ஸோ இதை ஜஸ்ட் லைட்டா பண்ணாலே வந்து தட்ஸ் மோர் தென் இனஃப். இட் வில் பி சோ நைஸ் அண்ட் சாஃப்ட். ஓகே, ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு சிலிகான் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இந்த ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணிடலாம். இது வந்து சம் அப்ராட்லேருந்து இருக்கிற ஒரு சிலிகான் ஃபைபர் விச் ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் இது. இதை வச்சு லைட்டா ப்ரஷ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஆக்சுவலா பிரெட் போட்டனால இந்த 2 மினிட்ஸ்க்குள்ள அழகா செட் ஆயிரும் அது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதை இது பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து திருப்பி போட்டுடலாம். அதை இது எவ்வளவு அழகா அது இருக்கு பாருங்க. இதுதான் ரொம்ப நல்ல ப்ரௌனா, ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் எங்கெங்க பாசிபிளோ இந்த கோடுகளும் ரொம்ப அழகான ஒரு டிசைனா இருக்கு. அதனால நான் உங்களை செய்ய சொன்னேன். ஏன்னா என்ன செஞ்சா கொஞ்சம் பெருசா வரும் அப்படின்னு சொன்னதுனால இது கியூட்டா சின்னதா செய்யணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதா நம்ம பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு சஷ்மிதா நம்ம என்ன சேர்ந்து சாப்பிட்றோம் அப்படின்னு இருக்கோம். இதுக்கு வந்து நம்ம வந்து எதோ டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா வந்து ஹோல் கிரெயின் மஸ்டர்ட் சாஸ் வச்சு சாப்பிடலாம். தீஸ் ஆர் ஜஸ்ட் சம் வேரியேஷன்ஸ். நீங்க உங்களுக்கு எந்த சாஸ் பிடிக்குமோ புதினா சட்னி வச்சு சாப்பிடலாம், எதை வேணாலும் வச்சு நீங்க சாப்பிடலாம். கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான அளவு சாப்பிட்டாங்க. Okay, so this is almost done. இதுக்கு வந்து என்னன்னா நீங்க இன்னும் if you are worried that இந்த sides எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனா பெட்டரா இருக்கும்னா இதை கொஞ்சம் ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணோம்னாவே போதும். ஸோ ஒரு நல்ல ஒரு லெஸ் ஆயில்லையும் வச்சு we can cook like that. Everything should be deep fried அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. சரியா? This is done. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அரோமா வருது இல்லையா? அது நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கு. நல்லா பாப்கார்ன் வாசனை வருது இந்த கார்ன் போட்டனால. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம 2 சாஸை போட்டு நம்ம சர்வ் பண்ணிட்டாக்க இது வெரி வெரி நைஸ். தென் சம் மோர் அடிஷ்னல் சாட் மசாலா வேணும்னாலும் சர்வ் பண்ணுவோம். பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இது கார்ன் பேஸ்ட் இன்கிரீடியன்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நேர்களே ஐ எம் ஷூர் நீங்க இந்த கார்ன் அண்ட் பிரெட் கட்லெட் எப்படி பண்றது அப்படிங்கிறது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இது கார்ன் அண்ட் பிரெட் மட்டும் இல்லாம நிறைய நியூட்ரிஷியஸ் இன்கிரீடியன்ஸ் லைக் கார்டியா லைஃப் ஃபிட், இதுல வந்து எவ்வளோ மூஃபா பூஃபா கண்டென்ட்லாம் நல்ல ஈக்குவலி பேலன்ஸ்டா இருக்கனால இட்ஸ் ஸோ குட் ஃபார் வெயிட் கண்ட்ரோல் அண்ட் அந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக ரொம்ப நல்ல ஒரு ஆயில், ரொம்ப சுப்பீரியர் பிளெண்டட் ஆயில் இது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர்
லைக் இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து நிறைஞ்சு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு மெட்டபாலிக் ரேட்டும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து நேச்சுரலாகவே இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.